என்ன சார் இருக்கு? எஸ்பி ஆபீஸ்ல சொன்னாங்க பெரிய போராட்டமே நடக்குதுன்னு. இங்க பார்த்தா எலிமெண்டரி ஸ்கூல் பசங்களாவே இருக்காங்க. யாரா உங்களை கலெக்டர் போற வழியில உள்ள விட்டது? சொன்னீங்களா இல்லையா? உடனே ஸ்கூலுக்கு போங்க. உங்க ஒப்பனை தூக்குவோம். என்னடா ஒப்பனை? இருந்ததானே. இந்த காலப்பான சாராயத்தை குடிச்சு போன வாரம் தான் என் புள்ள செத்து போயிட்டாரு. என் புள்ளைய வச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இந்த பையனோட அப்பா 4 நாள் கிட்ட கோதியில வண்டி ஓட்டி லாரியில சிக்கி செத்துட்டாரு சார். இங்க இருக்கிற பாதி பேர் குசுரோட அப்பாவே இருக்கு. இதெல்லாம் பண்ண முடியல. இந்த வாட்டி பசங்க வேடிக்கை காட்டுறா அவ்வளவுதான் சார். ஸ்கூலுக்கு போறாங்க. நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு சார். அதேதான் சார் நாங்களும் சொல்றோம். கொலை கற்பழிப்பு ஜாதி பிரச்சனை இதெல்லாம் காட்டுறது முடியல சார். இந்த ஒரு ஒயிட் ஷாப்பை க்ளோஸ் பண்ணா நாடே மாறிடுமா? முதல்ல இதை மூடுங்க சார். மத்தெல்லாம் காணாம உங்க பசங்களை போய் சொல்லுங்க சார். நீங்க சமாதானப்படுத்துறீங்க ஒன்றும் 80s கிட்ஸா 90s கிட்ஸா கிடையாது. 2010 கிட்ஸா. எங்களுக்கு கேஸ்ல ஜெயிக்க முடியாது. அவங்க சொல்ற பொருள் நிறைவேற்றுங்க சார். மேடம் சொல்லுங்க மேடம். ஓகே மேடம். ஓகே மேடம். பூஜிப்பட்டி ஒயிட் ஷாப் க்ளோஸ் பண்ண சொல்லி கரெக்டாக உத்தரவு போட்டாங்கன்னா இவங்க சொல்ல சொன்னாங்க. சரி சார். கலெக்டர் கேட் ஆஃபீஸ் போற வழியில இருந்து போராட்டத்தை நடத்திருக்கீங்களே, உங்களுடைய வாத்தியார் பறிபோகுன்ற வைமல்யம். மக்களுக்காக போராடி அதனால என் வேலை பறி போச்சுன்னா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. எந்த தாய் தான் பிள்ளைக்கு விஷயத்தை ஊட்ட மாட்டா. அரசாங்கம் மக்களோட தாய் மாதிரி பிள்ளைங்களுக்கு பால் ஊட்டணுமே தவிர ஊற்றக்கூடாது. இந்த விஷக்கடையை க்ளோஸ் பண்ணது என் ஸ்டூடெண்ட்ஸை கிடைச்சி மிகப்பெரிய விஷயம் நான் பார்க்குறேன். உத்தரப்பட்ட மாவட்ட கலெக்டருக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. Thank you. என் ஊருக்கு நான் தான் வீரனா இருக்கணும். இந்த மக்களுக்கு நான் தான் தலைவனா இருக்கணும். என்னமாம்மா நான் சொல்றது? ஆமா தலைவர. என்னடா சொன்ன அந்த பரதேசி நாய்? தம்பி, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆள் பலத்துல நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இடு. மாப்பிள்ள எத்தனை கோடி ஆனாலும் நான் இருக்கேன். சரி பாமா, இந்த முறை நான் விட மாட்டேன். அந்த ராஜலிங்கம் மட்டும் தான் அந்த டேம் மீனை குத்தகை எடுக்கணுமா? ஏன் நாம எடுத்த அந்த மீனுங்களை நாடு இங்க செத்தா போயிடும். இந்த வருஷம் அந்த ஏலத்தை நான் எடுத்து காட்டுறேன். அந்த ராஜலிங்கத்துக்கு மட்டும் இந்த ஜல்லிக்கட்டுக்காரங்க குத்தி பருவி தூக்குனா கொடது சரி நான் எடுக்கிறேன். காட்டலாம்.
எவ்வளவு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா உனக்கு? கெட்ட பஞ்சாயத்து, பாரி டெண்டரு, டேம் டெண்டரு, குவாரி டெண்டரு, புறம்பக்கேரம், சுடுகாடுன்னு வளர்ச்சி போட்டு பட்டா வந்ததெல்லாம் எதுக்காக? செய்யறதுக்கா? வர சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ ஆகிறதுக்கு தலைமைக்கு சீட்டுக்கு மட்டுமே 5 கோடி ரூபாய் கட்டணும். இன்னைய நிலைமைக்கு ஜெயிக்கணும்னா தொகுதிக்கு மட்டுமே 50 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். இதுக்கெல்லாம் யாரு ஒப்பனை தருவா? இங்க பெருசா அரசியல சாதிக்கணும்னா பெருசு ஆசை பண்ணணும். ஏய், என் பையனே ஏன் தெரியுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன்? இங்க நல்லவனா வாழ்ந்தா இவனை நம்ப மாட்டான், நல்லவன் மாதிரி நடிச்சா தான் நம்புவான், போட்டு போடுவான். உள்ள போவோம். ஐயோ இப்படிலாம் பேச யார்டா சொல்லி கொடுத்த உனக்கு? என் கண்ணே பற்றும் போது கருவாட்டு வந்து ரேஷன் அரிசி தான் ருசியா இருக்கும். காமராஜரே கடைசி வரைக்கும் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டாராம். என்னடா நம்ம இந்த வீட்டுல வந்து சாப்பிட்டு அண்ணே வாங்கண்ணே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. என்னடா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம்டா. எல்லாம் உங்களால. சரி சரி, நம்ம அடிக்கிறோம்னா காலேஜ் கரஸ்பாண்ட் என் ஃப்ரெண்டு, நீ போயிட்டு பிஎட் அட்மிஷன் போட்டுக்க, ஃபீஸை நான் கட்டிக்கிறேன். நல்லா படிக்கணும்டா, என்ன மாதிரி நீ வாத்தியாரா வரணும். உன் வீட்டை பார்த்து எவனும் இன்னார் வீடுன்னு சொல்லக்கூடாது, வாத்தியார் வீடுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா சரியா? சரி. கபடி 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 கபடி. ஏய் குமார், இங்க வாங்க. என்னப்பா? உனக்கு புத்தி கித்தி எதனா இருக்கா? ஆடாங்க பட்னியா கிடக்குது, பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்னு பார்த்தா இங்க விளையாடிட்டு இருக்க. இதோட ஒன்று சோறு போட போது குடி வாடா. ஏய் கலியா, ஐயா இங்க வா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஏன்பா விளையாடுறது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? நல்லா வளர்ற செடிக்கு உரம் தேவையில்லை, தண்ணி ஊத்துறானே போதும். நீ குடிநீரியை பாக்குற, நீ திட்டுற ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சு அவன் ஊனம் ஆயிடுவான். ஏன்னா அவன் வயசு எப்படி? விளையாட்டு துறைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுல ஆர்வம் இருக்கிறவங்களும் அப்படியே விட்டுரு. நாளைக்கு அவன் சரித்திரமே படிப்பான். சுமாரா படிச்சாலே போதும். விளையாட்டு துறையில சாதிச்சா அரசாங்கம் வேலை ஈஸியா கிடைக்கும். அதுக்குன்னு தனி கோட்டாவே இருக்கு. நீ என்கரேஜ் பண்ணாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணாத. என்ன புரியுதா? பையனை திட்டாத, அவங்கிட்ட பாசமா இரு. சரி போயிட்டு வா. ஒரு போட்டோ
ஸ்வீட்டா இருக்கு, பல வருஷமா கூட இருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்போ என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம்ஸ் கன்சியலி மீட்டிங் நியூஸ் கன்ஸ் இது ஏன் வேலை இல்லை, டேஸ்ட் ஒரே தரையில. ப்ளீஸ் கன் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தேர்ந்தெடுங்க கம் எக்ஸ்பர்ட். 18 மூலிகைகள் கொண்ட வீகோ வஜ்ரதந்தி. வீகோ வஜ்ரதந்தி பாரதத்தின் கம் எக்ஸ்பர்ட். ஹாய் மாம். ஓ நோ, மறுபடியும் மொபைல் ஸ்கின் பாரு. ஸ்கின் கேருக்கு கூட ட்ரெண்டிங் இருக்கான்னு செக் பண்ணுவா. பொது ட்ரெண்டிங் எதுக்கு, forever ட்ரெண்டிங் ஏன் கூடாது? ஓ சருமம் தினமும் புத்தாசி இழக்குது. உனக்கு தேவை டெய்லி ஹீலிங். வீகோ டர்மரிக் மஞ்சள் மெலனின் ப்ரொடக்ஷனை ஸ்லோ பண்ணும். டார்க் ஸ்பாட்ஸ் டல்னஸை குறைக்க உதவும். சாரிபகான மாய்ஸ்சரைஸ் செஞ்சு தினமும் ஹீல் பண்ணும். மஞ்சள் இருந்தா ஹெல்தி. சாலைகள், பாலங்கள் கட்டுமானம் அமைப்பது சிமெண்டால் மட்டுமல்ல, நம்பிக்கையால் தான். இங்கே அனைவரும் இணைந்து பணி செய்கின்றனர். கிளைகள் கடலூர், சிதம்பரம், நெய்வேலி, பண்ருட்டி, வடலூர், விழுப்புரம் மற்றும் திண்டிவனம். விஷ்ணு கார்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 129/1, கொளத்தூர் மெயின் ரோட், இளமங்கலம், சித்தக்குடி தாலுகா, கடலூர் டிஸ்ட்ரிக்ட். அழுத்தம் இயல்புகளுக்கு திரும்பும். சில நாட்களிலேயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி, சிகரெட் உங்க உயிரியை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டுவிடுங்கள். உதவிக்கு 1-800-112-355 அறையழைக்கவும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிருக்கு. Liquor drinking is injurious to health. மது அருந்துவது உடல்நலத்திற்கு கேடு. Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருக்கு. மது அருந்துவது வாகனம் ஓட்டாது. Usage of narcotic drugs is punishable offense. போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். தலைவரே, நீங்கள் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு தலைவரே. அந்த ஆர்டிக்கல் டீச்சருக்கும் கனெக்ஷன் ஓடிட்டு இருக்கு தலைவரே. ஆல்ரெடி வார்த்தை அவங்க 2 பேர் பேசிட்டு என் கண்ணால் பார்த்தேன். தலைவரே, விசாரிச்சதுல இந்த டீச்சருக்கு ஏற்கனவே கல்யாணம் வேறு ஆயிடுச்சான். அப்போ கள்ளக்காதல். ஆமாம் தலைவரே. வாத்திய பரசி பார்த்துடலாமா? அப்புறம் தலைவரே,
மாட்டினாண்டா வாத்தி. நான் அப்பவே சொன்னல எதுவும் கிடைக்காது. வேற ரமணா புக்ஸ் கழிச்சு வண்டியை விடுது. அங்கதான் எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். வாங்குறதுக்கு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன். அதான் பாய்க்கல. என்ன சார் ஆள் அடையாளம் தெரியலையா? பாயா ஒரு நிமிஷம் இல்லை. இவன் உருவ அனுப்பிச்சுட்டு என்ன சரியா? சரி சரி முடிச்சாச்சு. குடிச்சிட்டு வருவானுங்க, ஹெல்மெட் எல்லாம் வருவாங்க, பார்த்து சும்மா இல்லையா? சரிப்பா, ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்ட ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க? அரசாங்கத்துல என்னென்னமோ ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? ஹெல்மெட் இல்லாதவங்களுக்கு ஹெல்மெட் ஃப்ரீயா கொடுங்க. மக்களுக்கு இருந்து கொடுக்கறதுக்கு மட்டும் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா? செய்யறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? மக்கள் கிட்ட அப்படியே ஃபைன் வாங்க, காசுல ஃபைன் வாங்குங்க, ஃபைன் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு விட்டுறீங்க. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறவங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்க, உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து சரி எங்கேயாச்சும் போய் ஆக்சிடென்ட்னா மட்டும் வண்டி ஓடியாதா? தெய்வமே, இப்ப என்னதான் பண்ணலாங்கிறீங்க? சிஸ்டத்தை சரி பண்ணணும். ரவுடிடா. சரி அப்புறம் சிக்கணும் எல்லாம் பொறுக்கையும் சொன்னா உனக்கு தலை சுத்திடும். ஏசு வருவார், அல்ல வருவார், சிவன் வருவாங்களே, அவங்களாம் நேர்ல வர மாட்டாங்க. நாம தான் அவதான் நடத்தணும். அவங்க நம்மள வழி நடத்துவாங்க. நம்மளால முடியுன்ற இந்த உலகத்தை சுத்தி பார்க்கறதுனால கஷ்டமா இருக்கலாம்டா. ஆனா இந்த உலகமே நம்மள உத்து பார்க்க வைக்கிறது ஈஸிடா. நம்மளால முடியும்டா. படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த காலத்துக்கு தகுந்தாப்புல மக்கள்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி ஒரு அருமையான ஒரு படத்தை தந்திருக்காங்க. இதுல கதாநாயகனா நடிச்சிருக்கிற பிரபாகரனுடைய நடிப்பு ரொம்ப அருமை. படம் அருமையா இருக்கு. பிரபாகரன் நல்லா இருக்கு. பிரபாகரனுக்கு கருத்து நல்லா கருத்துலாவே போயிட்டு அந்த மாதிரி இருக்கு. படம் ரொம்ப அருமையான படம். நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தைகள், இப்போ இருக்க தலைமுறைகள் பார்க்கக்கூடிய நல்ல படம். நல்ல ஒரு புரட்சிகரமான படம் சார். சூப்பரா இருக்கு சார். அண்ணன் பிரபாகரனுடைய படம் வந்து சமூக நீதிக்கான படமா எடுத்திருக்காரு. படம் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துக்கிறோம். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் அருமையா இருக்கு.
மண்ணின் மைதன் பிரபாகரன் அவர்கள் வந்து யார் போட்ட கோடு திரைப்படம் அருமையாக நடிச்சிருக்காங்க. இன்றைய சமூகத்திற்கு ஏற்ற கருத்துக்களை பள்ளி மாணவர்களை வச்சு இந்த கருத்துக்களை சொன்னாதான் எதிர்காலத்துக்கு எடுத்து நல்ல கருத்துக்களை சொல்லி சமூகத்துக்கு ஏற்ற படத்தை எடுத்திருக்காங்க. படம் மென்மேலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். பெரம்பலூர் மாவட்டம் அதிர்ஷ்டபுரம் ஊராட்சியிலேருந்து வந்த பிரபாகர் அண்ணன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பாடம் பார்க்கலாங்க சார். நான் வந்து ஒரு டீச்சர் ப்ரொஃபஷனல் தான் இருக்கேன். ஸோ அதனால அவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க சமூகத்திற்கு. நல்லாவே இருந்துச்சு. படம் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். வணக்கம் சார், படம் நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கணும், படத்துக்கு ஆதரவு தரணும். நானும் சின்ன ஒரு சீன் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க. ரொம்ப நன்றி. ஓகே, நல்லா இருக்குண்ணா. ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. படம் அருமையா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஆமா. திட்டக்குடி பெரியசாமி அரங்கத்தில் அந்த படம் பார்த்தோம். அருமையான படம். டைரக்டர் வந்து லெனின் வந்து அருமையான கதை எடுத்திருக்காரு. ஹீரோ அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சமுதாயத்திலே வந்து ஜாதி பற்று இந்த மாதிரி இருக்கிற படத்தில் வந்து மிக கவனம் செலுத்த வேண்டிய படம். இந்த படத்தை வந்து ஜாதி பற்று இல்லாமல் அனைத்து சமூக மக்களும் பார்க்கணும். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை பார்க்கணும். இதை பார்த்து மக்கள் வந்து திருந்தணும். அதாவது இருக்கிறதுலே ஜாதிங்கிறது ஒன்று ஆண் ஜாதி, ஒன்று பெண் ஜாதி. மிகச்சிறந்தது கல்வியை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த படம் மிக சிறப்பானது. அதுவும் நம்ம ஏரியாவில் டைரக்டர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு லெனின். பாளையத்தில் லெனின் வந்து என்னுடைய கிளாஸ்மேட், என் ஃப்ரெண்டு. அவர் தான் கதை திரைக்கதை வசனம். அதே மாதிரி ஹீரோ பிரபா வந்து என்னுடைய டியர் ஃப்ரெண்டு. இந்த படம் வந்து அருமையாக வெற்றி பெறும். தமிழகத்தில் ஒரு சிறப்பான படமாக அமையும். நன்றி. யாருப்பட்ட கோடு எல்லாம் பார்க்க வேண்டிய படம். மெயினாக ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இன்னைக்கு வந்து சில கருத்து வந்து ஏன்னா இந்த மதப்பற்று சாதிப்பற்று இதெல்லாம் போகணும்னா இந்த மாதிரி படம் எடுக்கணும் நிறைய டேரக்டருக்கு. அதை தாண்டி இது ஸ்டூடெண்ட் எல்லாமே எல்லா ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு போய் இந்த படத்தை தயவு செஞ்சு காட்டணும்னு நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை கேட்டுக்கோம். படம் அருமைங்க, சூப்பரான படம். நல்ல ஜாதிய சம்பந்தப்பட்டது, நல்ல கருத்துக்களை அழகாக டைரக்டர் சொல்லியிருக்காரு. நல்ல நடிப்பில் அண்ணன் பிரபாகரன் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்ல அருமையான கதைங்க. உண்மையிலேயே இது நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு படங்க. படம் நல்லா அருமையா இருக்கு. நல்ல கருத்துக்கள், சமுதாயத்துக்கு நீ தேவையான கருத்துக்களை சொல்லு. கொஞ்சம் இருங்க. ஹலோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்குடி இதை வந்து
நம்ம சொந்த ஊர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது மாதிரி ஒரு சிறப்பான ஏற்பாடு என் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க கூட படம் பார்த்தது அந்த படம் சக்சஸ் ஆனதுதான ரொம்ப எங்களுக்கு சக்சஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. இவ்வளவு பேர் ரொம்ப ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. எல்லாரும் இந்த மாதிரி வந்து பார்க்கணும்னு கேட்டுக்கிறோம். உண்மையாலுமே இப்படி ஒரு ஆசிரியர் நம்ம நாட்டுக்கு தேவை. நல்ல நம்ம சமூக சிந்தனையான கருத்துக்களை நிறைய சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு வாத்தியார் என்பது நம்ம நாட்டுக்கு தேவைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இல்ல இளைஞர்கள்னா இந்த படத்தை பார்த்து எல்லாருமே சமமா வாழணும். இங்க எந்த ஒரு யாருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. வசதியா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, ஜாதியா இருந்தாலும் சரி, அப்படி யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இது எல்லாரும் கேட்டு அப்படி நடக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அன்எக்ஸ்பெக்டட் திங். ஆனா ரொம்ப 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 ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இல்ல இந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளே போனா எல்லாரும் அப்படியே விசில் அடிச்சிட்டு இருக்காங்க, கிளாப் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா கிரெடிட் கோஸ் டு பிரபாகரன் சார். அவங்க தான் இங்க கூப்பிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு வார்ம் வெல்கம், அவ்வளோ ரெஸ்பெக்ட். ரொம்ப ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றீங்க. கண்டிப்பா நல்ல விஷயங்கள் சொல்றாங்க. கண்டிப்பா நல்ல விஷயங்கள் தான் சொல்றாங்க. இனிமே நல்லா தான் இருக்கும் எல்லாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இளைஞருக்கு எல்லாம் நல்லா இருக்கு. பார்க்கலாம் வந்து சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணே. படம் நல்லா இருக்கு. இந்த காலத்து சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஃபேமிலியே பார்க்க வேண்டிய படம் தான். பள்ளி மாணவர்கள் வச்சு எடுத்திருக்கிறாங்க. செம்மையா இருக்கு படம். குடும்பத்தோட எல்லாரும் வந்து பாருங்க. சமூகத்துக்கு வந்து கம்யூனிட்டி வந்து பேசக்கூடாது, எல்லாரும் சமமா இருக்கணும்ன்றதுதான் கருத்தா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட பாருங்க. சூப்பரா இருக்கு. அங்கிள் வந்து படம் நடிச்சதை நல்லா எடுத்திருக்காரு.
இன்னும் ஒரு நல்லா எடுக்கிறதுக்கு நான் இது வாழ்த்துக்கள் சொல்றேன். படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் பிடிக்கணும், இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் படம் அருமையா என்ன சதர்துனா ஹீரோயினக்கெல்லாம் அப்போ வேற மாதிரி யாரு போட்ட கோடு ஒரு சமுதாய மாற்றத்திற்கான ஒரு சிறந்த ஒரு படமா இருக்கு. இது அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா அழகா தோழர் பிரபாகர் நடிச்சிருக்காரு. லெலின் வடமலை நல்லா இயக்கியிருக்காரு. அந்த பசங்களுடைய நடிப்பு ரொம்ப மாசா இருந்திருக்கு. ரொம்ப சென்டிமெண்டாவும் இருக்கும், ஒரு சோசியல் மெசேஜா இருக்கு. இது அனைவரும் பார்க்க வேண்டிய யாரு போட்ட கோடு. என்ன போட்டோ அடியா இருக்கு